ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொண்டைக்கடலை ஊற வைக்கிறதுலேயே நம்ம உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். உப்பு அதிகமாகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் லாஸ்ட்டாக பச்சையாக சேர்த்திங்க அப்படின்னா பசங்க ஒரு சில டைமில் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சிட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை உள்ள சத்து எல்லாமே பிள்ளைங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வதக்கி அரைக்கிற பொருள் எல்லாத்துலேயும் கருவேப்பிலை கொஞ்சமாக வதக்கி அரைச்சிருங்க. முந்திரி பருப்பு ஒரு 4 பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்க சென்னாவிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரியும் கொண்டைக்கடலையும் கிரேவியோட திக்னஸ்க்காக அரைச்சி சேர்க்குறோம். டேஸ்ட்டும் நல்லா முந்திரி நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதனால் முந்திரியும் கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் மட்டும் கழுவி ஊற்றினா போதும், தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம். நம்ம கொண்டைக்கடலை வேக வச்சு இருக்கிறது தண்ணியும் இதில் சேர்ப்போம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். மிக்சி ஜாரை மட்டும் கழுவி லைட்டாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கிரேவி கொதிக்க கொதிக்க திக்னஸ் ஆகும். நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, தண்ணியை வடிக்க வேண்டாம். தண்ணியை வடிச்சிங்கன்னா அதில் உள்ள சத்து பூரா போயிடும். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகி கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு சுண்டி கொஞ்சம் திக்னஸாக கிரேவி பதத்துக்கு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சன்னா மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, தோசை
எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செஞ்சுட்டு கமெண்ட் அனுப்புங்க.